முருகா, வண்டியை முன்னாடி போய் நிப்பாட்றா. ஐயோ, ரோகத்தை மாட்டிக்கிட்டோமே. குழந்தை பத்தி கேட்பானே. ஏய் மங்கா, மாட்டியா? ஏய், தப்பிக்கவே முடியாது நீ. ஏய், ஏய், நில்லுடா, புறா. ஏய், ஏய், மங்கா, நில்லு. மங்கா, ஏய், நில்லு, ஓடாத. புறாடா. ஏய், வேகமா போடா. உன்னோட போனை வீட்டிலே விட்டுட்டு போயிட்டா அபி. அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இந்த போனை கொடுக்கவா இவ்ளோ தூரம் வந்திருக்க? இப்ப எதுக்கு இவ்ளோ அவசரம்? நைட்டு வீட்டுக்கு வரப்போ நானே எடுத்துக்க போறேன். உன்னை ரெஸ்ட் எடுக்க சொன்னா நீ எடுக்கவே மாட்டேங்கிற சஞ்சீவ். சரி, நீ வீட்டுக்கு போய் சீக்கிரம் படு. இல்ல அபி, கடன் அடைக்க நீ ரொம்ப கஷ்டப்படுற. இந்த வேலை வேண்டாமே. கடனை நான் பாத்துக்கிறேன் அபி. டெய்லி இப்படி தூங்காம வேலை பார்த்தா ஹெல்த் என்னத்துக்கு ஆகுறது? நீ வா, வீட்டுக்கு போலாம். நான் கஷ்டப்படுறது நமக்காக மட்டும் இல்ல சஞ்சீவ். நம்ம கம்பெனியை நம்பி இருக்கிற இந்த கம்பெனி ஒர்க்கர்ஸ்க்காகவும் தான். இந்த ஆர்டரை மட்டும் நல்லபடியா முடிச்சு கொடுத்தா இந்த ஆர்டருக்காக ஒர்க் பண்ண ஒவ்வொரு தொழிலாளிகளுக்கும் 1,00,000 ரூபாய் கிடைக்கும். அந்த பணம் அவங்க வாழ்க்கையை மாத்தவும் உதவும். அதான் நான் டே நைட் பார்க்காம வேலை செய்யறேன். அது மட்டும் இல்லாம டெய்லரிங் எனக்கு பிடிச்ச வேலை தானே. பிடிச்ச வேலையை செய்யும் போது டயர்டும் ஆகாது, தூக்கமும் வராது. சொன்னா எங்க கேக்குற? சரி, நான் கிளம்புறேன். அபி, ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். உன் போனுக்கு யாரோ கால் பண்ணிட்டே இருந்தாங்க. நான் அட்டன் பண்ணி பேசிட்டேன். ஆனா அவங்க தான் எதுவும் பேசவே இல்லை. அது ஏதாவது ராங் நம்பரா இருக்கும் சஞ்சீவ். எனக்கு அப்படி தெரியல, நீ பாத்துக்கோ. நான் வரேன். சரி, பாத்து. ஏய் மங்கா, மங்கா, நில்லு. ஏய், மாட்னா சத்த அங்கே நில்லு. வேகமா போடா. ஏய், எங்கடி வர்ற? ஏய், ஏய், எவ்வளவு நாளும் தண்ணி காட்டியிருப்ப, இன்னைக்கு மாட்டினியா? செத்தடி இன்னைக்கு நீ. ஏய், குழந்தை எங்க? எனக்கு தெரியாதுண்ணே. போய் சொல்லாம சொல்லு. சத்தியமா தெரியாதுண்ணே. தெரியாதா? ஏய், ஏய், என்னடி நடிக்கிற? எழுந்துரு. என்ன மயங்கிட்டானு? மயங்கிட்டாளா? டேய், தூக்குடா, நம்ம கூட கொண்டு போயிடலாம். சன்ன
போலீஸுக்கிட்ட அடி வாங்குற அளவுக்குலாம் என் உடம்புல இப்ப தெம்பு இல்ல. அடி வாங்கி உளறி மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி இங்க இருந்து உடனே தப்பிச்சாகணும். இந்த ஏட்டுக்கிட்ட ஹெல்ப் கேட்டா என்ன? சார் சார் இங்க வாங்க, இங்க வாங்க சார், வாங்க சார். என்னையா? சார் கொஞ்சம் மெதுவா பேசுங்க சார். சரி சொல்லு. இன்ஸ்பெக்டர் மத்த போலீஸ்லாம் எங்க சார்? ரவுண்ட்ஸ் போயிருக்காங்க. சார் நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும் சார். எனக்கு உதவி பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு நிறைய பணம் தரேன் சார். போலீஸ்காரனுக்கே பணம் தரேன்னு சொல்றியா? உன்ன என்ன ஏட்டு பதிலே சொல்லாம போயிட்டாரு. அவசரப்பட்டு வாயை விட்டுட்டோமோ. இன்ஸ்பெக்டர் வந்ததும் நான் தப்பிக்க ஹெல்ப் கேட்டத ஏட்டு போட்டு கொடுத்துருவாரோ. அப்படி மட்டும் போட்டு கொடுத்தாரு, நான் செத்தேன். தண்ணி கேட்டல, இந்தா குடி. குடியா? குடி. யோ, ஸ்டேஷன்ல சிசிடிவி கேமரா இருக்கு. யாருக்கும் தெரியாத மாதிரி பேசு. என்ன உதவி வேணும்? நான் இங்க இருந்து தப்பிக்கணும் சார். எனக்கு நீங்க உதவி செஞ்சா உங்களுக்கு நான் நிறைய பணம் தரேன் சார். யோ, உன்னை நான் எப்படி நம்புறது? வேலை முடிஞ்சதும் என்னை கழட்டி விட்டுட்டேன்னா? உங்களை என்னால ஏமாத்த முடியுமா சார்? அப்படி நான் உங்களை ஏமாத்தினாலும் என்ன நீங்க சும்மா விட்டுறீங்களா சார்? தேடி கண்டுபிடிச்சு பொய் கேஸ் போட்டாவது என்ன உள்ள தள்ளிட மாட்டீங்க? அதெல்லாம் ஏமாத்த மாட்டேன் சார். போதும் தண்ணியை குடிச்சது, கிளாஸ் குடியா. என்ன இவரு ஆமான்னு சொல்லாம இல்லைன்னு சொல்லாம போயிட்டாரு. என்ன தெரிஞ்ச மாதிரி கட்டிக்காத, சரியா? அண்ணே, என்ன மங்கா இன்னும் கண்ணு முழிக்கல? ஒருவேளை செத்து போயிருப்பாளோ? நீ என்ன மப்படியாடா இருக்க? மயக்கத்துல தான்டா இருக்கா. இவ இங்க இருந்து தப்பிச்சிடாதபடி இவ கைய கால கட்டி போடு. போய் கயிறு எடுத்துட்டு வா. சரிண்ணா. அண்ணே கட்டியாச்சுண்ணே. இனி இவளை என்ன பண்றது? கண்ணை முழிக்கட்டும்டா, அப்புறம் இருக்கு இவளுக்கு. குழந்தைய பத்தி தெரிஞ்சதும் இவளை போட்டுருவோம். சரிண்ணே. டேய், போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குடா. அண்ணே ரொம்ப பசிக்குதுண்ணே, வான போய் ஏதாவது சாப்பிட்டு வரலாம். நாம இப்ப இருக்கிற நிலைமைக்கு சாப்பாடா முக்கியம். அண்ணே சரக்கான கேட்டேன், சாப்பாடு தானே கேட்டேன். ரொம்ப பசிக்குதுண்ணே, வான போய் சாப்பிட்டு வந்துடலாம். வயிறு பசிக்குதுண்ணே. சரி வந்து தொலை. அபி, ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். உன் போனுக்கு யாரோ கால் பண்ணிட்டே இருந்தாங்க. நான் அட்டன் பண்ணி பேசிட்டேன். ஆனா அவங்க தான் எதுவும் பேசவே இல்லை.
ஃபோன் பண்ணது ஒருவேளை மங்காவா இருக்குமோ? இது மங்கா அன்னைக்கு கூப்பிட்டு பேசின நம்பர் மாதிரி தான் இருக்கு. இந்த நம்பருக்கு பேசி பாப்போம். என்ன இது? இந்த நம்பர்ல இருந்து தான் மங்கா கூப்பிட்டா மாதிரி இருக்கு. திரும்ப கூப்பிட்டா சுவிட்ச் ஆஃப்னு வருது. டேய், இத்தனை நாளா நமக்கு டிமிக்கி கொடுத்துட்டு இருந்தவ இன்னைக்கு சிக்னா பாத்தியா? அண்ணே, நம்ம மங்காவை தான் பிடிச்சி வச்சிருக்கோம். ஆனா மங்கா குழந்தைய எங்க வச்சிருக்கான்னு இன்னும் நம்ம கண்டுபிடிக்கல. கண்டுபிடிச்சிடலாம், இருடா. டேய், மங்கா போன ஆன் பண்ணி பார்த்தா ஏதாவது மேட்டர் சிக்காது? அண்ணே, கண்டிப்பா சிக்கன ஆன் பண்ணி பாரு. முருகா, வண்டியை ஓரமான பாட்டு. இன்னொரு வாட்டி மங்காக்கு ட்ரை பண்ணி பாப்போம். ரிங் போகுது. என்னடா இது? போன ஆன் பண்ண உடனே ரிங் ஆகுது. அட்டன் பண்ணி பேசுனேன். ஹலோ மங்கா. மங்கா, ஏன் பேச மாட்டேங்கிற? பாப்பா பத்தி ஏதாவது விஷயமா? என்னென்ன? மங்கா சொல்ல, ஏன் பேச மாட்டேங்கிற? நான் பேசுறது கேக்குதா? நாம பேசக்கூடாது. பேசினா ஏதாவது சிக்கலாயிடும். என்னதான் சொல்றான்னு கேட்போம். ஹலோ மங்கா. மங்கா ஏன் பேசவே மாட்டேங்கிற? ஹலோ. என் குழந்தைய கொல்றதுக்கு நிறைய பேர் இங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. நீயோ இல்ல நானோ வெளியே யாருக்கிட்டையாவது சொல்லி அது எப்படியோ குழந்தைய கொல்ல நினைக்கிறவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க இந்த ஆசிரமத்துக்கு வந்து என் குழந்தைய ஏதாவது பண்ணிட்டா? மங்கா போன் எடுத்தும் பேசாம இருக்கான்னா அப்போ மங்காக்கு ஏதோ பிரச்சனையா இருக்குமோ? மங்கா. ஹலோ, லைன்ல யாருங்க? நான் பேசுறது கேக்குதா? லைன்ல யாரு? கேக்குறல்ல, இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? ஹலோ. என்னன்னாச்சு? டேய், இப்ப போன்ல பேசினால அவளுக்கு குழந்தைய பத்தி தெரிஞ்சிருக்கு. என்னென்ன சொல்ற? எனக்கு என்னமோ மங்கா இவகிட்ட தான் குழந்தைய கொடுத்து வச்சிருப்பாளோன்னு தோணுது. சரிண்ணே, அப்ப அவங்ககிட்ட பேச வேண்டியதானே? போனை எது கட் பண்ண? பேசுறதுன்னா என்னடா பேச முடியும்? மங்கா குழந்தைய வச்சிருக்கிறவ கிட்ட கண்டிப்பா நம்மளை பத்தி சொல்லியிருப்பா. குழந்தைய வச்சிருக்கிறவளுக்கு நம்ம மேல டவுட் வந்துச்சுன்னு வை, குழந்தை வேற இடத்துக்கு போயிடும். அப்புறம் திரும்ப கிடைக்கிறது கஷ்டமாயிடும். இனிமே தாண்டா உஷாரா இருக்கணும். ஏன்னா இப்ப என்னதானே நீ பண்ண போற? விட்டத 2 மடங்கா பிடிக்க போறேன்டா. புரியலையேண்ணே. மங்கா போன் இப்ப நம்ம கிட்ட தான் இருக்கு. இப்ப பேசினவ நம்பரும் நம்ம கிட்ட தான் இருக்கு. மங்காவும் நம்ம கிட்ட தான் இருக்கா. இத வச்சு ஸ்ரீஜா கிட்ட பணத்தை கறக்க போறேன். டேய், இப்பதான் அந்த பேய பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ளேயே மூக்கு வெறுத்த மாதிரி போன் பண்றாப்ப. கால்ல இருந்து போன் அடிச்சுக்கிட்டே இருக்காடா. நான் எடுக்கிற வரைக்கும் விடாது போல இருக்கு இந்த பிசாசு. என்னடா பண்றது? பேசுவோமா? எடுத்து என்ன சொல்லுவ?
அண்ணே ஜெகன் ஃபோன் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. நீ ஃபோனை அட்டன் பண்ண ஸ்ரீஜா குமாரை பத்தி தான் கேட்பா. நம்மளால எந்த பதிலும் இப்ப சொல்ல முடியாது. அதனால நீ இப்ப எடுக்காம இருக்குதான் நல்லது. புரியுதா? டேய், நீ சொல்றதா சரி. போன் எடுக்க வேணாம். ஆமாண்ணே. முருகா, வண்டி எடு. அண்ணே, ஒரு நல்ல ஹோட்டலை பார்த்து கூப்பிட்டு போனேன். இப்பவும் அவன் போன் எடுக்க மாட்டேங்கிறானே. நான் சொன்ன தாண்டி சரி. அந்த புரோக்கர் பணத்தை வாங்கிட்டு நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டான். நீ விடிய விடிய ஃபோன் பண்ணாலும் அந்த புரோக்கர் ஃபோன் எடுக்க மாட்டான். மா, நீ சும்மா இருமா. ஏதாவது நெகட்டிவா சொல்லி என்ன வெறுப்பேத்தாத. நான் ஒன்னும் சொல்லலம்மா. மணி 12 ஆச்சு. எனக்கு தூக்கம் வருது. நான் படுக்க போறேன். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கம்மா. என்ன வேணாலும் பண்ணா. நாளைக்கு அபி அப்படி பண்ணா இப்படி பண்ணான்னு சொல்லு. ஒண்ணு தூங்கணும், இல்லைன்னா சாப்பிடணும். மங்கா ஃபோன் வேற யார்கிட்டயாவது இருக்குமோ? இதனால பாப்பாக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா சுமதி அம்மாக்கு ஃபோன் பண்ணி பாப்பா எப்படி இருக்குன்னு கேட்போம். ஜெகனை தப்பிக்க வைக்கணும்னா இந்த 2 கான்ஸ்டபிளும் இங்க இருக்க கூடாது. 407 வாயா. சொல்லுங்க சார். எனக்கு பசிக்குது. நீங்க 2 பேரும் பாய் கடைக்கு போயிட்டு உங்களுக்கு வேண்டியதை சாப்பிட்டு வரும்போது எனக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்துருங்க. சார் 2 பேருமா? ஸ்டேஷன்ல ஆள் இல்ல. நான் மட்டும் வேணா போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டா? யோ, ஸ்டேஷன்ல இருக்கிறது ஒரு அக்யூஸ்ட். அவனை நான் பாத்துக்க மாட்டானா? நீ தனியா எப்படி போய் சாப்பாடு வாங்கிட்டு வருவ? ஸ்டேஷனை நான் பாத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. சரிங்க சார். சீக்கிரம் வாயா. ஸ்டேஷன்ல யாரும் இல்ல, சீக்கிரம் வா. டேய், உனக்கு ஃபிட்ஸ் வந்த மாதிரி நீ நடிச்சு என்னை ஏமாத்தி அடிச்சு போட்டு நீ தப்பிச்சு போயிட்டேன்னு நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிக்கிறேன். நீ கிளம்பு. சார், சிசிடிவி அதை நான் எப்பவோ ஆஃப் பண்ணிட்டேயா. நீ கிளம்பியா? தேங்க்ஸ் சார். ஏய், நில்லு. ஆமா, இங்க இருந்து நீ எப்படி போவ? நடந்து தான் சார் போகணும். நடந்து நீ எப்போ போறது? நீ இந்த முக்க தாண்டறதுக்குள்ள ரவுண்ட்ஸ் போன இன்ஸ்பெக்டர் வந்து உன்னை திரும்ப பிடிச்சிருவாரு. அவர் மட்டும் வந்து உன்னை திரும்ப பிடிச்சிட்டாரு, நீயும் செத்த, நானும் செத்தேன், என் வேலையும் போயிடும். இப்ப என்ன சார் பண்றது? நீ வா, நானே உன்னை பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் விட்டுறேன். எனக்கு ஒரு ஆட்டோக்காரனை தெரியும், அவன் கூட நீ போக வேண்டிய இடத்துக்கு போயிடலாம். சரி சார். ஒரு நிமிஷம் இரு, உன்னை கூட்டு போற ஆட்டோக்காரன்ட்ட பேசிட்டு வந்துடுறேன். சாப்பிட போன கான்ஸ்டபிளுங்க வந்துட போறாங்க, சீக்கிரம் போல வாயா. சரிங்க சார். தாயே, மங்கா போன் எடுத்து
பேசாம இருந்ததுல இருந்து எனக்குள்ள பயம் வந்துடுச்சு சாமி. மங்கா யார்கிட்டவோ மாட்டிக்கிட்டாளோன்னு தோணுது. இதனால பாப்பாக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது சாமி. எந்த ஆபத்தும் வராம நீதான் பாத்துக்கணும்.